இந்தியாவிலேயே அதிகமாக நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்படி கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க ஆட்சியினுடைய. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எழுதி கொடுத்ததை பார்த்து பேசியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. இருமொழிக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பு, நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி கேட்டு கோரிக்கை, வறுமை இல்லா தமிழ்நாடு, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை, கீழடி உள்ளிட்ட அகழாய்வுகள், இந்தியாவிலேயே அதிகமாக நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்படி கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க ஆட்சியினுடைய தோல்விக்கான பழியை தூக்கி மீண்டும் திராவிட மாடல் அரசின் மீது, திமுக அரசின் மீது இவங்க போட்டிருக்கிறாங்க. மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோடு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. 2-3 இடங்கள்ல ஆளுநர் உரையில சொல்லியிருக்கிறாங்க, சென்ற அரசினுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். அப்படி ஆட்சி நிர்வாகம் சரியில்லாமல் இருந்திருந்தா எப்படி இவங்க சுட்டிக்காட்டிருக்கிற மாதிரி பல திட்டங்களை எங்களுடைய அரசு நிறைவேற்றி காட்டியிருக்கோம். உதாரணத்திற்கு சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், எவ்வளோ சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்கோன்னு பெருமை பேசியிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய ஒரு மாச ஆட்சியுடைய சாதனைகளா? கிடையாது. எங்களுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை தான் போய் டெல்லியில் போய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாசிட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அமைஞ்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது, அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் தான், அதோடைய மூச்சு தான். இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில பல்வேறு திட்டங்களை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.